ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடி டெஸ்ட்டு 7ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி ஜிடி 7 கொஷின் பேப்பர் நான் நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகேங்களா? தொடர்ந்து நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு மேக்ஸும் இங்கிலீஷ்லாம் சால்வ் பண்ண டைம் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ரீசனிங்கே உங்களுக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 1 மணி நேரம் தான் எக்ஸாம். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா நம்ம சேனல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸை சால்வ் பண்ண போயிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். விச் ஃபேஸ் இஸ் ஆப்போசிட் டு ஃபேஸ் ஒய்? அதாவது ஒய்க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டைஸ்லையும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ அதை கிளாக் வைஸில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எஸ்ஸு இஏ இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸு. ஓகேங்களா? செகண்ட் டைஸில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி எஸ் காமனாக இருக்குல்ல. ஸோ எஸ்லேருந்து கிளாக் வைஸில் எழுதிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா டி அண்டு ஐ. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டாக ஐ இருக்குது. இந்த சேம் வே இக்கு ஆப்போசிட்டாக டி இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒய் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒய் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ உங்களுக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஜஸ்ட் 10 செகண்ட் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இந்த செகண்ட் கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஃப்லேருந்து சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஃப்லேருந்து சிக்கு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே டீலேருந்து கியூ பாருங்கள். டீலேருந்து கியூக்கும் -3 பண்ணுறாங்க. ஸோ கியூ கிடைக்குது. ஸோ கேலேருந்து 3 மைனஸ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். கேவோட நம்பர் என்ன? 11. ஸோ 11லேருந்து நீங்கள் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா வி கெட் 8. ஸோ 8 எதை டினோட் பண்ணுது? ஹெச் டினோட் பண்ணுது. ஸோ 4 ஆப்ஷன்லுமே ஹெச்சில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை போல், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஆர்லேருந்து பி பாருங்கள். ஸோ ஆர்லேருந்து பிக்கு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே ஜேலேருந்து ஹெச் பாருங்கள், -2 பண்ணுறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம இப்போ டிக்கு வந்துடலாம். டிலேருந்து -2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். என்ன வரும் நம்மளுக்கு? பி வரும். ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது தேர்ட் ஆப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷன்லையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் போயிடுவோமா? ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வாங்க, ஃப்ரம்மில் வாங்க. ஓ இருக்குது. ஓலேருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க ஃபைட்டர்ஸ்? எல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓலேருந்து எல் பார்த்தீங்கன்னா -3 பண்ணுறாங்க. ஓகே, இந்த சேம் வே சியிலிருந்து ஜெட் பாருங்கள், -3 பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ நம்ம இப்போ டீக்கு வந்துடலாம். டீ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20லேருந்து -3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். வி கெட் 17. ஸோ 17 எதை டினோட் பண்ணுதுன்னு பாருங்கள்? கியூவை டினோட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ கியூவில் தேர்ட் லெட்டர் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள்? தேர்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் கொஷின். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸி. இவ்வளோலாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஒரு 20 to 25 செகண்ட்ஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதுவே அதிகம் தான். ஓகேங்களா? லாஜிக் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 15 செகண்ட் கூட ஆன்சர் பண்ணிடலாம். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் வேர்ட்ஸ்லேருந்து -2 பண்ணுவாங்க, இல்லைனா ஜிக்ஸாக்காக பொசிஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 40-50 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் திஸ் இஸ் த பேசிக் கொஷின் அண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியான டைப் தான். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? வென் டயக்ராம் கொஷின் ஃபைட்டர்ஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க, அண்டு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? எதுவுமே ரிலேட்டடாக இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ என்ன டயக்ராம் வரும்?
இது ஃப்ரூட்டு, இது லைட்டு, இது ஷர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் வென் டயக்ராம் கொஷின். ஓகேங்களா ஃபைட்டர்ஸ்? எவ்வளோ சிம்பிளான கொஷின் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எந்த வேர்டுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃப்ரூட்டு, லைட்டு, ஷர்ட்டு எதுவுமே வந்து என்ன சொல்கிறது கோ ரிலேட்டடாக இல்லை. அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். த பொசிஷன்ஸ் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் பி ரிமைன் அன்சேஞ்ச்டு. இதுதான் முக்கியமான கீவேர்டு. ஓகேங்களா? அன்சேஞ்ச் இஃப் ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் இன் த வேர்டு குவார்ட்டர்ஸ் இஸ் அரேஞ்ச்டு இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் எழுதிப்போம். Q U A R T O S. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ வரும். ஓகே, ஏவை போட்டோம். நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏக்கு அப்புறம் என்ன போடலாம்? ஓ தான் வருதா? வேறு எதுவும் வரல அதுக்கு முன்னாடி? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓ போடலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கப்புறமேட்டு Q போடலாம். தென் என்ன போடலாம் ஃபைட்டர்ஸ்? ஆர் போடலாமா? ஆறு, எஸ் இருக்குது, டி இருக்குது, தென் ஃபைனலாக யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த லெட்டர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் ஆகலை, செகண்டு பாருங்கள் மேட்ச் ஆகலை, தேர்டும் ஆகலை, ஃபோர்த்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் ஆகலை, சிக்ஸ்த்தும் ஆகலை, செவன்த்தும் ஆகலை. ஸோ ஒரே ஒரு லெட்டர் தான் ஃபைட்டர்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷனில் ஒன்றுன்னு எங்கே கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள். எஸ், ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப சிம்பிள், பேசிக் தான். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஜஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? சிம்பிளாக நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு ஒரு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ஃபிஃப்த் கொஷின் ஃபைட்டர்ஸ். இது கொஞ்சம் லென்த்தி கொஷின்ஸ் தான், பட் சிம்பிள் தான். நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. என்னடா கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப டஃபாக இருக்குமானா நீங்கள் யோசிக்கிறதால சிம்பிளாகவே போடலாம். எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். 8 people sitting in a 2 parallel rows containing 4 people. Okay, in such a way that equal distance and adjacent persons. Okay, super. So 1 2 3 4. இங்கே 1 2 3 4. இங்கே வந்து சவுத் டைரெக்ஷனை பார்க்குறாங்க, இங்கே இருக்கவங்க நார்த் டைரெக்ஷனை பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சவுத்தில் ஃபேஸ் பண்ணுறவங்க யாருன்னு பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அது யாருன்னா டி ஏ என் எஸ். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்மு ஓ ஆறு கே. ஓகேங்களா? ஸோ இவங்க சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரைட்டாக இருக்கும், இது லெஃப்டாக இருக்கும். ஸோ சவுத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து லெஃப்டாக இருக்கும், இது வந்து ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிள். இவ்வளோ தான் இந்த கொஷனுக்கு தேவையானது. இதுக்கப்புறம் நீங்கள் கொஷனை ரீட் பண்ணி என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம கொஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருமா? ஓகே. நோ ஒன் சிஸ் டு த ரைட் ஆஃப் கே. அதாவது கேக்கு ரைட் சைடில் யாருமே உட்காரலான்றாங்க. கே ஃபஸ்ட்டு எங்கே உட்காராங்க பாருங்கள், நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்காராங்க. இங்கே தான் கே இருக்குது. ஸோ கேக்கு ரைட் சைடில் யாரும் வரல, அதனால கேவோட பொசிஷன் ரைட் கார்னரில் போட்டாச்சு. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்லி 2 people sits between கே அண்டு ஆர். அதாவது கேக்கும் ஆருக்கும் நடுவில் 2 பேர் உட்காராங்க. இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர். இப்போ ஆர் வந்து லெஃப்ட் கார்னர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ 2 பேரோட பொசிஷன் வந்து நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த ஒன் ஃபேஸிங் ஓ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஒன் ஃபேஸிங் கே. அதாவது கேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு செகண்ட் பொசிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஓ ஃபேஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே தான் ஓ வருது. அது எப்படி வருதுன்னா அந்த பாயிண்ட்டை நல்லா ரீட் பண்ணுங்க. த ஒன் ஃபேஸிங் ஓ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த ஒன் ஃபேஸிங் கே. கேக்கு ரைட் சைடில், அதாவது கேக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கிறோ அவருக்கு செகண்ட் ரைட்டில் வந்து இருக்கிறவரை தான் ஓ ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் இவ்வளோ தான். அதனால தான் நம்ம ஓவோட பொசிஷனை அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். சூப்பர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஓகே. ஏ சிட்ஸ் இம்மிடியேட் ரைட் ஆஃப் எஸ். ஏ வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட் ரைட் ஆஃப் எஸ். அதாவது எஸ்ஸுக்கு இம்மிடியேட் ரைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் போட்டாகணும். ஓகேங்களா? பிகாஸ் அவங்க சவுத் சைடு ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்க n இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. ஓகே, இந்த 3 பேரும் ஒன்றா உட்காடுறாங்க. ஆனால் n வந்து பாருங்க ஓவர் ஃபேஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த இடத்து n வராது. ஓகேங்களா? ஸோ வேற எங்கே n போடலான்னு நீங்கள் யோசிங்க. வேற எங்கே ஃபைட்டர்ஸ் n போடலாம்? 3 பேரும் ஒன்றா உட்காராங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் கார்னர் இருக்குல்ல, அதாவது விச் மீன்ஸ் சவுத்தில் பார்க்குறவங்களுக்கு ரைட் கார்னர். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் தான் n வரணும். ஓகேங்களா? இங்கே ஏ, இங்கே எஸ், ரிமைனிங் என்ன பாருக்கு டி இருக்கு. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், கொஷினை ஃபில் பண்ணியாச்சு. இங்கே இந்த பொசிஷனில் ரிமைனிங் என்ன பாருக்கு ஆர் இருக்கா? ஆர் இல்லை, எம் இருக்கு. ஸோ எம், அவ்வளோதான். ஸோ இப்போ கொஷின் என்னன்னு பாருங்க. கொஷினை நம்ம ரீட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சூப்பர். கொஸ்டின் என்னப்பா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிப்ரசன்ட்ஸ் போத் பீப்புள் ஃபேஸிங் ஈச் அதர். அதாவது 2 பேரும் எதிராக யார் யார் உட்காடுறாங்க, எந்த பேர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஏவும் ஓவும் இருக்கு. ஸோ ஏஓ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க வேற எதுவுமே மேட்ச் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? NO இருக்கு, NO இல்லை, NR தான் பேர் ஆப்போசிட்ல இருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டியும் எம்மும் இருக்கு. ஸோ எம்முக்கு ஆப்போசிட்ல எஸ் தான் இருக்கு, கண்டி டி இல்லை. ஓகேங்களா? அதனால தேர்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஃபோர்த் பாருங்க ஆரும் எஸ் இருக்கு, ஆருக்கு ஆப்போசிட்ல என் இருக்காரு, எஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஃபைட்டர்ஸ். இவ்வளோ நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டுன்ட்டு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்கு, ஜஸ்ட் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அந்த லெஃப்ட் ரைட் பொசிஷனை கரெக்டாக உங்களுக்கு போட தெரிஞ்சிச்சுன்னா போதும். இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக நான் சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக நான் சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் ஃபைட்டர்ஸ் இருக்கு. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். 6th கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், இதை என்ன பண்ணலான்னு பாருங்க. TUZ கொடுத்துருக்காங்க. ஸோ OPU KLQ தென் ORV டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேம் மேனர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் என்னவோ அதை தான் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ Tலேருந்து U பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெட்டர் +1 பண்ணுறாங்க. Uலேருந்து Zக்கு பாருங்க என்ன பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து செகண்ட் லெட்டருக்கு +1 அண்ட் செகண்ட் லெட்டர்லேருந்து தேர்ட் லெட்டருக்கு வந்து +5. ஓகேங்களா? இந்த லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் ஆப்வியஸாக செக் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணும் போதும் ஓலேருந்து P பார்த்தீங்கன்னா +1 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ சேம் வே Pலேருந்து U பாருங்க என்ன பண்ணுறாங்க, +5 பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஜிக் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேனரில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ Kலேருந்து L பாருங்க ஃபைட்டர்ஸ், +1 பண்ணுறாங்க. இந்த சேம் வே Lலேருந்து Q பாருங்க +5 பண்ணுறாங்க. ஸோ 3 ஆப்ஷனும் சேமாக இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணாமே ஆன்சர் சொல்றேன் பிரவீன், எப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். நீங்கள் செக் பண்ண அவசியமே இல்லை. 3 ஆப்ஷனுக்கு ஒரு சேம் லாஜிக் இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த கொஷின் நேச்சர் அப்படிதான். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓலேருந்து R பாருங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, +3 பண்ணுறாங்க. ஸோ இப்பயே தெரிஞ்சிருச்சு இது தப்பான ஆப்ஷன்ட்டு. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் வந்து +1 தான் பண்ணிட்டு இருக்கோம், +3 பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ ஃபோர்த் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் 6th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. FWYO ஆட் பண்ணால் நம்மளுக்கு, அதாவது ஏதோ ரிலேஷன் மூலிமா ஆட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு 39 கொண்டு வராங்க. இந்த சேம் வே 6R இதை நம்ம இது பண்ணி கோட் பண்ணி நம்மளுக்கு 38 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேம் வே LARZம் நம்ம கோட் பண்ணி எந்த நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபைட்டர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் கொஷின். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க, 39 வருதான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ Fக்கு பாருங்க ஃபைட்டர் 6 இருக்கு, Wக்கு பாருங்க 23, Yக்கு 26, Oக்கு 15. ஓகேங்களா? சூப்பர். இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணா வருது 29. ஸோ 29யும் இதே ஆட் பண்ணும்போது என்ன வருது ஃபைட்டர்ஸ், 40, 55 வருது. ஸோ 55 + ஒரு 15 70 வருது. ஸோ 70க்கும் 39க்கும் டிஃப்ரெண்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, வரலை. ஓகேங்களா? இப்போ உடனே என்ன பண்ணுதுங்க, ஆப்போசிட் லெட்டரை ஆட் பண்ணி பார்த்துங்க 39 வருதான்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் லெட்டர் எப்படின்னா, ஸோ Fக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்கும், 21 U இருக்கும். ஓகேங்களா? ஸோ
அதாவது ஏபிசிடியை அப் டு 13 தான் எழுதிட்டு தென் அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப்க்கு ஆப்போசிட் வந்து 21 யூ. ஸோ டபிள்யூக்கு ஆப்போசிட் என்னப்பா டி வருது +4. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பி வருது +2. தென் ஓக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எல் வருது, அது 12 +12. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 25 ஃபைட்டர்ஸ். இங்கே வந்து 13 வருது. ஸோ 25ம் 13 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 39 8 வருதா? பட் இங்கே 39 கொடுத்துருக்காங்களே. ஸோ சம்திங் மிஸ்டேக் நடந்திருக்கு. இருங்க திருப்பியும் கிளியராக நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எஃப்க்கு ஆப்போசிட்டாக என்ன ஃபைட்டர்ஸ் வருது? 21. டபிள்யூக்கு ஆப்போசிட் வந்து 4. ஓகே. நெக்ஸ்ட் ஒய்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 2. தென் ஓக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது ஆப் வந்து 14ல. ஓகே. இது ஆப் வந்து 25. ஓ மை காட். ஓகே. ஸோ 39 வருது ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் லெட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 39 வருது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஐ எக்ஸ்ஆருக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் வேற எதனா லாஜிக்காக கூட இருக்கலாம். அதனால செகண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணலாம். எஸ்க்கு ஆப்போசிட் பாருங்க ஹெச் இருக்கு. ஸோ 8 ப்ளஸ் ஐக்கு ஆப்போசிட் ஆர் இருக்கு 18 ப்ளஸ் எக்ஸுக்கு ஆப்போசிட் சி 3 வருது. ஓகே. தென் ஆருக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அகெயின் ஐஇ 9 வருது. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண 27 ப்ளஸ் 3 30 38 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ 38 இருக்கான்னு பாருங்க, இருக்கு. சூப்பர். லாஜிக் நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செக் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகே. எல்லுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 15 ஓ வருது. ஓகேங்களா? 15. ஓகே. ஏக்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு பாருங்க, Z வருது 26. தென் ஆருக்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு பாருங்க, ஐ வருதா? ஓகே. தென் 9 போடுறோம். ஸோ ஜெட்டுக்கு ஆப்போசிட்ல ஏ வருது 1. சூப்பர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். 10 வருது. ஒரு 15ஓட ஆட் பண்ணும்போது 25 ப்ளஸ் ஒரு 26 51 வருது. ஓகேங்களா? ஸோ 51 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. சூப்பர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ஸோ ஜஸ்ட் அந்த ரிலேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. 6 ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் இன் a straight row facing north. 1 2 3 4 5 6. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? சூப்பர். கொஸ்டினை ரீட் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தர பொசிஷனும் டிஃபைன் பண்ணிடலாம். ஒன்லி 2 people sits left of y. அதாவது ஒய்க்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் உட்கார்றாங்க. அப்போ இங்கே தான் ஒய்யோட பொசிஷன் வரும். ஓகேங்களா? நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஒன்லி 2 people sits between y and z. ஒய்க்கும் zக்கும் நடுவில் 2 பேர் உட்காராங்க. சின்ஸ் ஒய்க்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்கிறதுனால அந்த சைடு உட்கார முடியாது. ஸோ நம்ம ரைட் சைடு தான் போய் ஆகணும். அப்போ ஜட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர்ல இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஓகே. ஒன்லி 1 person sits between z and x. ஸோ ஜட்டுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்காரான்னு சொல்றாங்க. அப்போ இங்கே தான் அந்த ஒருத்தர். ஸோ அப்போ இங்கே தான் எக்ஸோட பொசிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸோட பொசிஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஆர் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இமிடியேட் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ 2 பொசிஷன் ஒன்றா வர மாதிரி எங்கே போட முடியும்? இந்த இடத்துல தான் போட முடியும். ஸோ இங்கே வந்து ஆர், இங்கே வந்து எஸ். ரிமைனிங் என்ன லெட்டர் ஃபைட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கு? டி தான் இருக்கு. ஸோ டியோட பொசிஷன் தான் இங்கே. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின் என்னவோ அதை ரீட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். சூப்பர். ஒய்க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் கொஸ்டின். ஸோ ஒய் எங்கப்பா இருக்காரு? இங்கே இருக்காரு. எஸ் இங்கே இருக்காரு. 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ 0 எங்கே இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இதை விட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சூப்பராக சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 2லேருந்து 3 வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? +1 பண்ணுறாங்க. தென் 3லேருந்து 6 பாருங்க ஃபைட்டர்ஸ், +3. தென் 3லேருந்து 11 பாருங்க, +5. 11லேருந்து 18 பாருங்க, +7. ஸோ எல்லாமே வந்து ஆட் நம்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 9 தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ 9 பண்ணால் 18ஓட 9 ஆட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 27 வரும். ஸோ 27 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். இவ்வளோதான். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து 10th லெவல் எக்ஸாம் தானே ஜிடிலாம் பொறுத்தவரை. எம்டிஎஸ்க்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பான். ஏன்னா அதில் கொஞ்சம் நம்பர் வச்சு கொஞ்சம் கேம் விளையாடி இருப்பான். பட் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வராது. ஸோ சிம்பிளாகவே ஆன்சர் கிடைச்சிருச்சு பாருங்க.
இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். அதாவது இந்த வருஷம் நடந்துச்சுல பிப்ரவரி மந்த் 2025 அந்த கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பீட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த 10th கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இந்த டயக்ராமை வந்து எந்த ஆப்ஷனில் அப்படியே பொருந்த முடியும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணால் அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எதில் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ முக்கோணம் இருக்குது, முக்கோணத்துக்கு மேலே ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அந்த மாதிரி இங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே முக்கோணம் இருக்குது, பட் முக்கோணத்துக்கு லெஃப்ட் சைடில் தான் ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா முக்கோணத்துக்கு ரைட் சைடில் தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். ஓகேங்களா? இங்கே முக்கோணம் மட்டும்தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக தப்புப்பா. மூணாவது ஆப்ஷன் போயிடலாமா? மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், முக்கோணம் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வேறு என்ன வேணும்? சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிருச்சா? எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு மிஞ்சி போனால் இதெல்லாம் ஒரு 10 செகண்ட் தான் இந்த கொஸ்டின்லாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலாகிசம் கொஸ்டின் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஆல் இங்க்ஸ் ஆர் பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கு, இது வந்து பென்னு. ஓகேங்களா? ஆல் பென்ஸ் ஆர் ரப்பர்ஸ். ஓகே, ஸோ ஆல் பென்ஸ் ஆர் ரப்பர். ஸோ வெளியே இருக்குது வந்து ரப்பரு, உள்ளே இருக்குது பென்னு. ஓகேங்களா? நோ ரப்பர் இஸ் ஷார்ப்னர். ஓ, ஷார்ப்னர், நோ ரப்பர் வந்து ஷார்ப்னர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டயக்ராம் கேர்ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிட்டோம் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம கன்க்ளூஷனை ரீட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ இங்க் இஸ் ஷார்ப்னர். ஓகேங்களா? நோ இங்க் இஸ் ஷார்ப்னர் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வேலிட் தான். எப்படி பிரவீன் வேலிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. அதாவது என்ன சொல்றது, ரப்பருக்குள்ளே தான் இங்க் இருக்குது, இங்க்குள்ளே தான் ரப்பருக்குள்ளே தான் பென் இருக்குது, பென்னுக்குள்ளே தான் இங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நோ ரப்பர் இஸ் ஷார்ப்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகும்ல. இந்த கண்டிஷன் வந்து வேலிடாக தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பொருள் இதுவும் வந்து டச் ஆகாதுன்னு சொல்லும்போது ரப்பர் என்ன சொல்கிறது, இங்கும் ஷார்ப்னருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான். டைரெக்டான லாஜிக் இல்லைனாலும் அதுக்குள்ளே அந்த பொருள் இருக்குல்ல, அதனால இங்கே வந்து இது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் செகண்ட் கன்க்ளூஷன் போயிடுறேன். செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். சம் ரப்பர்ஸ் ஆர் இங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் ரப்பருக்குள்ள தான் பென் இருக்கு, பென்னுக்குள்ள தான் இங்க் இருக்குன்னு சொல்லும் போது சம் ரப்பர்ஸ் வந்து இங்கு தானே, புரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ள தானே இருக்கு, ரப்பருக்குள்ள தானே பெண்ணே இருக்கு, பெண்ணுக்குள்ள தான் இங்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சம் ரப்பர்ஸ் வந்து இங்கு தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் கரெக்ட் தான். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 4th ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின், பெரிய பெரிய நம்பராக கொடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க ஃபைட்டர்ஸ். -1 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் பாருங்க -3 பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் -5. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஸ்டின் மார்க் இருக்கு, அப்புறம் ஒரு 4 to 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் நம்பர்னு நினைச்சா கூட ஸோ -7 பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ -7 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 35 வருமா? ஸோ 35 வந்து நீங்கள் -9 பண்ணுவீங்க. ஸோ -9 பண்ணும்போது 26 நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ 35 தான் வந்தாகணும். 4, 3, 5 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிச்சோம், அதுவும் ஆட் நம்பர் தான், இங்கேயும் ஆட் நம்பர் தான். ஸோ 2 மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின்லையும் ஒரே கான்செப்டை யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இந்த மாதிரி விடுபட்ட லெட்டர்ஸை கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டேரெக்டாக கவுண்ட் பண்ணிடுங்க எத்தனை லெட்டர் இருக்குன்ட்டு. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஸோ 20 இருக்குப்பா. 20 இருக்குன்னா 4 4 பிரிக்கலாம், 5 5 பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 4 பிரித்து பார்த்துக்கலாம் டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ 4 4 பிரிக்கும் போது ஜி அண்ட் ஒரு லைனு. ஸோ இருங்க கொஞ்சம் கிளியராக போட்டுப்போம், ஏன்னா டி மறையுதுல. ஸோ ஜி அண்ட் ஒரு லைனு, நெக்ஸ்ட் இங்கே ஹெச் அண்ட் ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு ஐ அண்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு டேஷ் பக்கத்தில். ஓகேப்பா, போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஜியில இருந்து எஃப் பாருங்க ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, -1 பண்ணுறாங்க. எஃப்ல இருந்து இ பாருங்க -1 பண்ணுறாங்க. இல இருந்து டி பாருங்க -1 பண்ணுறாங்க. இந்த சேமே டில இருந்து -1 பண்ணுங்க, சி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷே நம்ம சி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சியில் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்லையும் இருக்கு.
ஓகேங்களா? இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் போவோம். இப்போ எல் இருக்கா? எல்லில் இருந்து கே பாருங்க ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, -1 பண்ணுறாங்க அகெயின். ஓகேங்களா? ஸோ கேலேருந்து ஜேக்கு பாருங்கள் -1 தான் பண்ணுறாங்க. அப்போ ஜேலேருந்து நீங்கள் -1 பண்ணுங்கள், ஐ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேஷில் ஐ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குது? தேர்ட் ஆப்ஷன். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், ஆன்சர் லாக்டு. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு லெட்டர் நான் செக் பண்ணுறேன், அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்னப்பா? கியூ இருக்கா? ஸோ கியூலேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், -1 தான் பண்ணுறாங்க. ஸோ பியிலிருந்து -1 பண்ணுங்கள், ஓ வரும். ஸோ மூணாவது டேஷு ஓ இருக்குது. மூணாவது டேஷு ஓ வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது? செகண்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. பட் தேர்ட் ஆப்ஷன் அகைன் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகுதுல்ல. போதும் ஃபைட்டர்ஸ், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க, அவ்வளோதான். 14th கொஸ்டின் சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. சூப்பர், இதுவும் ஈஸி தான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப இதுவும் பெரிய விஷயம் இல்லை. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, தென் டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக இன்ட்டு போடுறாங்க 1, மைனஸ் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக அகைன் -72, இன்ட்டுக்கு பதிலாக டிவைடு 8. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வருது. இது பண்ணும்போது நம்மளுக்கு 8 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -1. ஸோ இந்த -1 40லேருந்து போச்சுன்னா 39 வருது. ஸோ 39 இருக்கான்னு பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனே இருக்குது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். In a certain code language, cup of coffee is coded as a LHEMRO. ஓகே, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. கொஸ்டின் என்னப்பா? காஃபியோட கோடு என்னன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். சிம்பிள். ஸோ இந்த கோட்லேயும் காஃபி இருக்குது, இங்கேயும் காஃபி இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுத்துலேயும் காஃபி ரிப்பீட் ஆகிருக்குன்னா அப்போ கோடோட்லேயும் ஏதோ ஒரு கோடு வந்து சேமாக இருக்கும். அது என்ன கோடுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் இஎம் வந்திருக்கு, இங்கேயும் இஎம் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயும் இஎம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் காஃபியோட கோடாக இருக்க 100% சான்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் 2-3 செகண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன கோடோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே இதில் கிடையாது. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஈஸி ஃபைட்டர்ஸ். ஜியிலிருந்து ஜே கொடுத்துருக்காங்க. ஜியிலிருந்து ஜேக்கு என்ன பண்ணலாம்? +3 பண்ணலாமா? ஓகே, பிகாஸ் ஜியோட நம்பர் 7, ஜேவோட நம்பர் வந்து 10. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே 3 வருது, +3 தான் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே கேலேருந்து எண்ணுக்கு பாருங்க, கேலேருந்து எண்ணுக்கும் +3 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பிலேருந்து +3 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். பி வந்து 2, +3 பண்ணிங்கன்னா 5 வரும். ஸோ 5 எதை டினேட் பண்ணுது? இ டினேட் பண்ணுது. இ வர மாதிரி பாருங்க, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, 2 ஆப்ஷன்லையுமே நெக்ஸ்ட் லெட்டர் பி தான் இருக்கு. அதனால நீங்கள் செகண்ட் லெட்டர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக தேர்ட் லெட்டர் போங்க. எஸ்லேருந்து வி வந்திருக்கு. ஸோ எஸ்லேருந்து வி என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? +3 பண்ணுறாங்க அகெயின். ஸோ இந்த சேம் வே இங்கே இலிருந்து +3 பண்ணுங்க, உங்களுக்கு ஹெச் வருது. ஸோ இங்கே தேர்ட் லெட்ரு ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக தேர்ட் 3 தான் ஆட் பண்ணுறாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கொஸ்டினில் டி கொடுத்துருக்காங்க. டீலேருந்து +3 பண்ணுங்க, 23 வரும். ஸோ 23 வந்து எதை டினேட் பண்ணுதுன்னு பாருங்கள், டபிள்யூ டினேட் பண்ணுது. ஸோ தேர்ட் லெட்டர் டபிள்யூ வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஷனில் ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 16th கொஸ்டின். இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு அந்த கொஷினில் கொடுத்துருக்க வேர்டை வந்து அந்த லெட்டர் பேஸ்டு ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க, அது கொஷினுக்கு அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். இவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இதுவும் இதே மாதிரி தான் ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி தான். எல்லேருந்து எம்மு பாருங்க, +1 பண்ணுறாங்க, அகெயின் +1 பண்ணி எண்ணு கொண்டு வராங்க. ஸோ என்லேருந்து +1 பண்ணும்போது உங்களுக்கு ஓ வருது. ஸோ ஓலேருந்து +1 பண்ணுங்க, என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? ஓலேருந்து +1 பண்ணுங்க, என்ன வரும்? பி வருது. ஸோ பி வந்து 3 ஆப்ஷன்லையும் இருக்குது. சிம்பிள். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ எம்லேருந்து கே வாங்க. ஸோ எம்லேருந்து கே பார்த்தீங்கன்னா -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கேலேருந்து ஐ பாருங்கள், அகெயின் -2. இந்த சேம் வே ஜிலேருந்து -2 பண்ணுங்கள். ஜி வந்து 7, -2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஸோ 5 வந்து எந்த லெட்டர் டினோட் பண்ணுது பாருங்கள், இயை டினோட் பண்ணுது. ஸோ செகண்ட் லெட்டர் இ வர மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. பிகாஸ் சின்ஸ் நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஏற்கனவே எலிமினேட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பி வரணும், இங்கே கியூ வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா தேர்ட் லெட்டர் நான் சொல்கிறேன் பாருங்கள். டியிலேருந்து ஜி வருது, என்ன பண்ணுறாங்க? +3 பண்ணுறாங்க.
இந்த சேம் வே ஜியிலேருந்து ஜேக்கு +3 பண்ணுறாங்க, ஜேலேருந்து எம்மு +3. ஸோ எம் வந்து 13 +3 பண்ணிங்கன்னா 16 வரும். 16 வந்து நத்திங் பட் பி. ஓகேங்களா? ஸோ பிஇபி அப்படி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் தேர்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். இவ்வளோலாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ். ரெண்டாவது லெட்டர்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 18th கொஸ்டின், இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க. ஆப்போசிட் ஃபேஸ் ஆஃப் எம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குன்னு பாருங்க. பிபி காமனாக. ஃபர்ஸ்ட் டைஸ்ல இருந்து கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்குமா? ஸோ டைஸ் 1ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனா பி யூ இ வருது. ஸோ இந்த சேமே செகண்ட் டைஸ்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க ஃபைட்டர்ஸ், பி ஓ சி. ஸோ இக்கு ஆப்போசிட்டா சி இருக்கு, யூக்கு ஆப்போசிட்டா ஓ இருக்கு. ஸோ எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? பி தான் இருந்தாகணும். ஸோ இது வந்து எம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் ஃபைட்டர்ஸ், வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டியதில்லை. இந்த 19th கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஸ்டின், ரொம்ப ஈஸி ஃபைட்டர்ஸ். சிம்பிளா சொல்றேன் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ பி இருக்கா? பி இஸ் த பிரதர். மேல்னா ப்ளஸ் போடுங்க, ஃபீமேல்னா மைனஸ். ஓகேங்களா? ஸோ பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். ஓகேங்களா? ஆர் இஸ் த ஃபாதர். ஃபாதர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகணும்ல, அதனால கீழே போடுறோம். ஃபாதர் ஆஃப் கியூ. கியூ இஸ் த நெக்ஸ்ட் பாருங்க, எஸ் கொடுத்துருங்களா? எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. அப்போ கியூ வந்து ஹஸ்பண்டாக தான் இருக்க முடியும். ஈக்குவல் டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஈக்குவல் போடுவோம். ஓகேங்களா? ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஷீ இஸ் ஒய்ஃப். அண்ட் டி இஸ் த டாட்டர் ஆஃப் எஸ். ஸோ இதுக்கு கீழே தான் போட்டாகணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கணும். நோ ப்ராப்ளம். ஸோ டி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ அண்ட் எஸ். ஓகே, தென் ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி? ஓகேங்களா? பி வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. நோ ப்ராப்ளம். ஃபாதரோட, அதாவது ஃபாதரோட பிரதர். அப்படி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19 ஃபைட்டர்ஸ். சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இதுக்கு மேலே இதை நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அதோட ரிலேஷனை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஸோ இமேஜ் பேஸ்டு கொஷின், இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஒரே கேரக்டர் தான் இருக்குது, இங்கே 2 கேரக்டர் இருக்குது. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸாக இருக்குது. அதாவது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் தலைகையாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே தேர்ட் டயக்ராம் பாருங்க. 3 லெட்டரு வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? தலைகையாக போடல, நேராகவே போட்டிருக்காங்க. தென் 4th இமேஜ் பார்த்தீங்கன்னா அகெயின் 4 கேரக்டர் வந்திருக்கு. 4மே வந்து இன்வர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் 5th டயக்ராம் வரணும். 5 கேரக்டர் வரணும். 5மே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி எந்த டயக்ராம் இருக்குன்னு பாருங்க. ஒன்லி செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நார்மலாக இருக்குது, இன்வர்ஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இதில் எல்லாமே இன்வர்ஸாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். இங்கேயும் எல்லாமே இன்வர்ஸாக இருக்குது. இதுவும் எலிமினேட்டட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், இவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5 செகண்டே போதும். என்ன மாதிரி நான்லாம் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 5 செகண்ட் கண்டிப்பாக போட்டுருவேன். பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுக்குமே கொஸ்டின் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. எந்த லாஜிக் வருமோ, இல்லை நம்ம யோசிக்கிற லாஜிக் மேட்ச் ஆகுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஸ்டினே நீங்கள் தான் எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம் இல்லை வரட்டாண்டா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போயிட்டு உட்காருங்க. ஆன்சர்ஸை போடுங்க. 20 out of 20 ஜிடியில் எடுங்க. ஓகேங்களா? ரீசனிங்கில். ஓகேங்களா? அதான் என்னோட எய்மு. அதனால தான் நான் டெய்லியுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ்.